KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. லீடிங் ஸ்கோரரா இந்த டிடிஎஃப்ல இருப்பது ரயான் மற்றும் சௌந்தர்யா அவர்கள். ஓகேங்களா? அதனால இன்னைக்கு வந்து 3rd day ஆஃப் டிடிஎஃப் எப்படி இருந்துச்சு? நிறைய உருட்டுற டாஸ்க், உருள்ற டாஸ்க். எனக்கு இந்த டிடிஎஃப் டாஸ்க பத்தியே விமர்சிக்கணும்னு தோணுது. அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? டிடிஎஃப்இல் வெற்றி பெறுவதற்கு தேவை தன்னம்பிக்கையா இல்லை அதிர்ஷ்டமா அப்படின்னு ஒரு பட்டிமன்றத்தை சாலமன் பாப்பையாவை கூப்பிட்டு நடத்தலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. எங்களுக்கு லக்ல எள்ளு கூட வராது அப்படின்னு பவித்ரா உள்ள வர ஃபீல் பண்றாங்க. அந்த டைம் எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. இது வரைக்கும் டிடிஎஃப்ல நடத்தின டாஸ்க்லயே அந்த பல்ப பிடிக்கிற டாஸ்க் தான் உருப்படியா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது மட்டும் தான் தனியா இருந்துச்சு, எந்த லக்கும் இல்லாம இருந்துச்சு, திறமையா இருந்துச்சு. அதுலயும் விஷால் என்ன டான்ஸ் ஆடினாலும் லைட் ஆஃப் ஆகல. ஏன் இன்னைக்கு அந்த உருட்டி விடுற டாஸ்க் கூட இண்டிவிஜுவல் கேம் தானே? அந்த மொத்த பாயிண்ட் என் தலைவிக்கு வந்துச்சு பாத்தீங்களா இல்லையா? சௌந்தர்யாவுக்கு ரயான் கூட தான் எடுத்தாரு. அதான் சொல்றேன். இல்ல சௌந்தர்யா வின் பண்ணி 3 பாயிண்ட் எடுத்தாங்க, அது சூப்பரு. ஆனா ஜாக்லினோட 6 பாயிண்ட் எகிரி வந்துச்சு பாருங்க, தொப்பு கட்டின்ட்டு. வேற லெவல். அது வந்து பியூர் லக். நான் தான் சொல்றேனே. அதான் சௌந்தர்யா வந்து ஜெம். நான் நிறைய வாட்டி அதை மென்ஷன் பண்ணிருக்கேன், என் ட்வீட்ல கூட போட்டிருக்கேன். அடுத்தவங்க எனக்கு கொடுக்குற பாயிண்ட் எனக்கு வேணாயா அப்படின்னு சொல்ற மனதைரியம் சௌந்தர்யாவுக்கு மட்டும் தான் வரும். ஆனா அடுத்தவர்கள்கிட்ட நீங்க எப்படி வேணா புடுங்கலாம் அப்படின்ற தைரியம் எங்க ரயான் கிட்ட தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு முக்கியம் ஃபைனல்ஸ் போகணும். ஆமா, எஸ், கோப்பை அப்படின்றதுனால அதற்கான சில விஷயங்களை செய்யறாங்க. அதாவது கடந்த 2-3 நாளாவே சோசியல் மீடியால பேசப்படுற ஒரே விஷயம் வந்து முத்துக்குமரன் வெஸ் ரயான் அப்படின்ற பேர்ல ரயான் அவர்களுக்கு ஓட்டுகள் கிடுகிடு என்று உயர்ந்து 3வது 4வது இடத்துக்கெல்லாம் போய் நின்ட்டாராம். எங்க முத்துக்குமரன் மேலேயே கை வச்சிட்டாயாக, இவனையா இவன் நம்ம ஊருக்காரனா இருக்க மாட்டாயா அப்படின்ற மாதிரி யாருக்கெல்லாம் முத்துக்குமரனை பிடிக்கலையோ மொத்த பேரும் ஃபுல் திரண்டு ரயான் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ரயான் அவர்களை அன்அபிஷியல்ல 2வது இடமோ 3வது இடத்துக்கு கொண்டு போய் விட்டுறாங்க. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு 2வது இடத்துல ராணவ் ஜம்முன்னு கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறார். அப்படி என்ன ராணவ் பண்றாரு அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது. அவர் என்னென்னமோ பண்றாரு, அதனாலதான் அவர் 2வது இடத்துல இருக்கார் அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். 2வதா 3வதா அன்அபிஷியலா 2வது இடத்துல இருக்காரு. எம்மாடி. ராணாவெல்லாம் இப்ப பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஃப்ளூயன்சரா மாறிக்கிட்டு இருக்காரு. எஸ், வாழ்க்கையில வந்து இப்படி ஒண்ணுமே பண்ணலனாலும் ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பக்கம் ராணவு, ஒரு பக்கம் சௌந்தர்யாவோட இன்ஸ்பிரேஷன் வந்து உள்ளுக்குள்ள இறங்கி சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது மக்களே. சரி, அது அவங்க 2 பேருக்குள்ள சண்டையை போட்டுக்கிட்டோம், அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. நான் ஆல்ரெடி போட்டேன், வெளியிலயும் உள்ளே நீங்க சண்டை போட்டுங்கடா அப்படின்ட்டு. சரி, என்னுடைய ஜோசியம் வந்து இந்த வாட்டி வந்து தரிரத்தோம் அப்படின்ற கண்டிஷன்ல தான் நிக்குது. ஒரு பக்கம் ஜாக்லினுக்கும் ராயனுக்கும் மனஸ்தாபம் ஏற்படும் அப்படின்னு அவர் ஜோசியத்துல போட்டிருந்தேன். அது இன்னைக்கு புதுவாயிடுச்சு, ஒரு மனஸ்தாபம் ரெடி ஆயிடுச்சு. அதுல முடிஞ்சிருச்சு. ஓகே, அந்த ஒரு வார்த்தையில முடிஞ்சிருச்சு. நான் உங்களை அக்காவா நினைச்சேன், அவங்களும் ப்ரோ தானே சொன்னாங்க, அப்ப அது தம்பி தானே அப்படின்னு எனக்கு தோணுனாலும் நோ, ப்ரோ அப்படின்றது ஒரு 3rd பர்சனை கூப்பிடுறது. பிரதர் அப்படின்றது என்ன கூப்பிடுறது. சோ ப்ரோ கூப்பிட்டு என்ன பிரதரா இருந்த என்ன பாதர் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் ரயானுடைய குற்றச்சாட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் கோவம் வரும், என்ன பண்ணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்யணும்னா வீரர்கள் சொல்றதுதான் பாத்துக்கோ. இந்த முத்துக்குமரன் ராணவ ரயான் பிரச்சனை வந்து முடியல. முத்துக்குமரனுக்கு இந்த கேம்ல வின் பண்ணிடணும்ன்றது இல்ல. அதாவது பிக் பாஸ் சீசன் 8 வின் பண்றது தனியா வச்சுட்டு டிடிஎஃப்லயும் நான் வின் பண்ணணும் அப்படின்றதையும் தனியா வச்சுட்டு ஒரு 4 பேர் பேசினாவே நான் வின் பண்ணணும் அப்படின்னு முத்துக்குமரன் டைவர்ட் ஆகி தர்மடி வாங்குறத நம்மளால பார்க்க முடியும். நொடிக்கு நொடி நான் வின் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆமா, அது நல்ல ஆட்டிடியூட் தான்.
நொடிக்கு நொடி வின் பண்ணணும்னு நினைக்கிறது ஓகே, பட் நொடிக்கு நொடி நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி முத்துக்குமரா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்றாங்க அவர் வந்து அவருடைய தன் நலத்துக்காக, சுயநலம் கிடையாது, தன் நலத்துக்காக மத்தவங்களுடைய மண்டையை கழுவுற. இல்ல சார், சுயநலம்னா செல்ஃபிஷ், தன்னலம்னா ஐயோ இருங்க, சுயநலம்னா செல்ஃபிஷ், தன்னலம்னா ஏதோ அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக செல்ஃபிஷ். அது சுயநலம். தன்னலம்னா தன்னுடைய முன்னேற்றத்துக்காக நல்ல விதமா பண்றது வந்துட்டு தன்னலம். சுயநலம் தன்னலம் வேற வேற. நான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, என்னடா முத்துக்குமரனுக்கு சொம்படிக்கிறீங்களே ஜோ மைக்கேல் அண்ணா அப்படின்னு அவங்க ஜோ மைக்கேல் சொல்லியிருந்தா கூட அதை நெகட்டிவ் பிஆர் நான் ஃபீல் பண்ணிட்டு ஒதுக்கி இருப்பேன். ஆனா பின்னாடி அண்ணான்னு கூப்பிட்டு என்னையே யோசிக்க வச்சுட்டாங்க நம்மளுடைய வியூவர்ஸ். என்னடா நாம தான் தவறா செஞ்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு நாள் இந்த ஸ்பேஸை நான் ஹோஸ்ட் பண்ணதே கிடையாது. ட்விட்டர்ல போய் நானே இன்னைக்கு ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு, என்னடாயா பிரச்சனை, நான் இப்படி என்னுடைய பெர்செப்ஷனை வைக்கிறேன், ஆனா எல்லாரும் இல்லைன்றாங்க, என்னடா நடக்குது அப்படின்னு வரும்போது ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு ஒரு புலன்படுது. என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் அவர்கள் டெஸ்பிரசி காட்டுறார். டெஸ்பிரேஷன், அதாவது அந்த அது அப்பட்டமா தெரியுது. அந்த டெஸ்பிரேஷன், அந்த வின் பண்ணணும்ன்ற அந்த டெஸ்பிரேஷன்ல நிறைய தவறான இடத்துல போய் அவருடைய ஆஜர் ஆகி நிறைய வார்த்தைகளை விடுறார். ஓகேவா? எல்லா இடத்துலயுமே தான் பேசுறத அத்தனை பேரும் கேட்கணும், அதன்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கிறார். இது எல்லாமே அவருக்கு ஒரு பேட் இமேஜை கிரியேட் பண்ணுது. இந்த வாரம் இந்த டிடிஎஃப் வந்ததுக்கு வரைக்கும் இருந்த முத்துக்குமரனுக்கும் டிடிஎஃப்க்கு அப்புறம் இருக்க முத்துக்குமரனுக்கும் ஒரு வித்தியாசம். அது என்ன வித்தியாசம்னா, எப்படியும் வின் பண்ணணும்ன்றது இல்ல, எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்றதும் இல்ல, எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்றதுதான் பிரச்சனை. ஓகேவா? இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை தெரியுமா? அலையன்ஸ். குரூப்பா ஆடி முத்துக்குமரன் ஆனா அத அலையன்ஸ் சொல்லி கை காட்டுற அதே ரயான்னா அதே அலையன்ஸுக்கு முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டார். அதுக்கப்புறம் அதே மாதிரி அலையன்ஸ் பெண்கள் டீமோட இணைஞ்சு செஞ்சாரு. இன்னைக்கு ஆடின டாஸ்க்லயும் பெண்கள் டீமோட இணையறதுக்கான ஃபர்ஸ்ட் ஐடியாவை பேசினதே ரயான் தான், ஜாக்லின் கிட்ட. ஓகேவா? முத்துக்குமரன் அதே மாதிரி உள்ள போய் பேசியிருந்தாரு. ஜாக்லின் பேசி ஜாக்லின் உடனே அருணை கூட்டு போன மொமெண்டையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா ஒரு பாயிண்ட்ல அவங்க புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, ரயான் அவர்கள் பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க. நாம அடிக்க வேண்டியது ரயானா தான். காய்க்கிற மரம் தானே கல்லடி போடும் அப்படின்றது ஒரு பழமொழி இருக்குல்ல. அப்ப அந்த வீட்டுல அதிக பாயிண்ட்ஸ் வச்சிருக்கவன் தானே அடி வாங்குவான் அடுத்த டாஸ்க்ல அப்படின்றது ஒரு ரியாலிட்டி. அதுதான் இந்த ரியாலிட்டி. ஏன்னா வேற வழி கிடையாது. ஓகேவா? இப்ப வழி கிடையாதுன்றதை விட இப்ப முத்துக்குமரன் நியாயமா ஆடணும், கண்ணியமா ஆடணும், எத்திக்ஸா ஆடணும்னு சொல்றாரு. ஆனா அவர் செய்யறாரா? 2 நாள் இப்படி பேசினாருன்னு ரயான் சொல்றாரு. அப்ப அந்த வார்த்தை என்ன ஆச்சுன்னு ரயான் கேட்கிற விஷயங்கள் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. கரெக்டா? சில விஷயங்களோட பாயிண்ட் அது உங்களுக்கு கரெக்டா நியாயமா இருந்துச்சு. கரெக்டா? முத்துக்குமரன் அப்படி 2 நாள் முன்னாடி எத்திக்கல் பேசினாரு, இப்ப ஏன் அப்படி பண்றாரு? இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். 2 நாள் முன்னாடி எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் வார் அப்படின்னு ஒரு மானஸ்தன் சொன்னாப்ல. அந்த மானஸ்தனுக்கு என்னாச்சு? அவர் பேர் ரயானா. ஆமா, அந்த ராணவ் அந்த இது குடுக்கும் போது சொன்னாரு இல்லையா, ராணவ் அண்ட் அருண் ஒரு சம்பவம் கிரியேட் பண்ணாங்க. அப்ப சொன்னாரு. அதான் நான் கேக்குறேன், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, தனக்கு வந்தா ரத்தம்னு ஏன் நினைக்கிறீங்க ராணவ்? ஒண்ணு அப்படி இருந்துருங்க முழுக்க, இல்ல இப்படி இருந்துருங்க, பட் நடந்ததுக்கு அப்புறம் முக்காடு போடாதீங்க அப்படின்றதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு. ராணவ் தெளிவா இருக்கீங்களான்னு பாக்கணும்ல, நீங்க தூங்கிட்டீங்களா என்ன பண்றது தெரியணும்ல. நீங்க பேசும்போது தூங்காத ஒரே ஆள் நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப யாரு தாக்கப்பட்ட? ஏதோ என்னால முடிஞ்சது. தம்பி பஸ்ல வந்துகிட்டு இருக்காப்லையா? பாத்துப்போம். சரி, ஊர்ல கிளம்பி இருப்பாராம் ரஜினா, அதனால கேட்டேன். சரி, ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் பார்த்தா அந்த உருட்டுற டாஸ்க், நம்ம பிக் பாஸையும் உருட்டுறதையும் ரெண்டுத்தையும் தனியா பிரிக்கவே முடியாது.
அந்த மாதிரி ஒரு உருட்டுற டாஸ்கை வச்சு அடுக்க வச்சு அதுல நிக்கிறவங்களுக்கு லக்கு பேஸ் பண்ணி ஒரு டாஸ்கை வந்து மானங்கண்ணியத்துக்கு வச்சாங்க. ஏன்டா வச்சீங்க, எதுக்குடா வச்சீங்கன்னா எவனுக்கும் தெரியாது. அதெல்லாம் எள்ளு வரலன்னு இப்ப எங்களுடைய ஏஞ்சல், அதாவது பிக் பாஸோட ஏஞ்சலே ஃபீல் பண்ண மொமெண்ட் என்னால பார்க்க முடியும். எனக்கு என்னன்னா, நிறைய பேர் வந்து கேம் ஸ்பிரிட்டோட விளையாண்டாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு எல்லாம் பாயிண்ட்ஸ் கிடைச்சது. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, என்னுடைய ஓன் குவெஸ்டின் தான். சௌந்தர்யா ரயானுக்கு அடுத்த பொசிஷன்ல லீடிங்ல இருக்காங்க. அந்த பிளேஸ் வந்து சௌந்தர்யா டிசர்வ்டான ஒரு கண்டெஸ்டன்டா இந்த 3 நாள் டிடிஎஃப்ல அவங்க விளையாண்டது வரைக்கும் நான் கேக்குறேன். அதாவது யாருடைய பாயிண்டையும் எனக்கு தானமா கொடுக்கல, எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு நிக்கிறாங்க சௌந்தர்யா. வாங்கிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை, உடன்படிக்கை இல்லைன்னு நிக்கிறான். நானா உழைச்சு எனக்கு என்ன வருதோ அது ஓகேன்னு நிக்கிறான். அவங்களா போய் யாருக்கிட்டையுமே எனக்கு பாயிண்ட கொடுன்னு யாசகம் செய்யல. யாசகம் அப்படின்றத தமிழ்ல சுத்தமான தமிழ்ல சொல்றேன், ஓகேவா? சோ அந்த விஷயத்துல எனக்கு சௌந்தர்யாவை பிடிச்சிருக்கு, ஓகேவா? அவங்க அந்த இது போட்டாங்க, அந்த 3 பாயிண்ட சொந்தமா ஏர்ன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முன்னாடியே ஒரு கேம்லயும் சொந்தமா ஆடினாங்க, அத நின்ன டாஸ்க்லயும் சொந்தமா ஆடினாங்க, ஓகேவா? கரெக்டா? இப்ப இந்த கேம லக்குன்னு முடிவு பண்ண பிக் பாஸ் மேல நீங்க கோவப்படணுமா, இல்ல அனாமத்தா வந்த பாயிண்ட்ஸ் வாங்கின சௌந்தர்யா மேல குற்றச்சாட்டு வைக்கணுமா அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கேம கொண்டு வந்தது பிக் பாஸ் தான். அப்ப எப்படி நீங்க சௌந்தர்யாவை லக்குல அங்க சர்வே ஆகிறாங்க, லீடிங் ஆகிறாங்கன்னா அப்பதான் லக்குல தான் அங்க அத்தனை பேர் இருக்கான். அது சௌந்தர்யா மேல மட்டும் கை காட்டுறது வந்து எனக்கு தவறா தெரியுது. ஈஸி டார்கெட்டா என்னமோ ஏதோ அப்படின்றது எனக்கு தோணுது. இல்ல, எனக்கு என்னன்னா நிறைய பேர் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க, இப்படி டீம் போடலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம்லாம் பேசும்போது எந்த ஸ்ட்ராட்டஜியுமே சவுண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சவுண்ட பொறுத்த வரைக்கும் பெட்டி எடுக்கணும்ன்ற தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க. டிடிஎஃப் வின் பண்ணணும்ன்ற டாஸ்க்ல இல்ல. அவங்க வந்து ரொம்ப சிம்பிள், நான் ஒரு டாஸ்க் ஆடுறேன், அதுல என் எஃபர்ட்டை போடுறேன், ஆனா நான் வின் பண்றனோ இல்லையோன்றது எனக்கு மேட்டர் கிடையாது, நான் அடுத்த வேலைக்கு போயிடுறேன். வின் பண்றவங்களுக்கு தான் அது பிரச்சனை. டிடிஎஃப் வின் பண்ணணும்னு அங்க எஃபர்ட் போடுறதுனால அவங்களால இந்த குரூப் கேம் ஆட முடியல, யாரையும் ஏமாத்தி ஆட முடியல, ஓகேவா? யாரையும் ஹர்ட் பண்ணி ஆட வேணான்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த சௌந்தர்யாவுக்கும் செகண்ட் ஹாஃப்ல சட்டலா இருக்கிற சௌந்தர்யாவுக்கும் வித்தியாசம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இல்லைன்னு சொன்ன நாம செகண்ட் ஹாஃப்ல நல்லா இல்லைன்னு அதே கண்டென்ட்ல சொன்னா தவறா போய் செகண்ட் ஹாஃப் ஓகே. மேபி அந்த கேமுடைய முனைப்பு இல்ல, கேமுடைய தாட் ப்ராசஸ் இல்ல, கேம்ல வின் பண்ணணும்னு நினைக்கல, வின் பண்ணணும்னு நினைக்கல. அவங்க இப்படி இருக்கிறத பிடிச்சிருக்க ஃபேன்ஸுக்காக அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க, ஓகேவா? மேபி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இப்ப அந்த வீட்டுல அருமையான பாயிண்ட்ஸ் கொடுக்குறவங்க, அருமையா பேசுறவங்க, முத்துக்கே டஃப் கொடுக்குறவங்க, அவங்களுக்கு தானா என் ஓட்டுன்னு செலுத்து போய் சில்லறையை விட்டு இருந்த என்னையே What is this, மஞ்சரி? ஏமிடா இது முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மொமெண்ட்டுக்கு எனக்கு கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு. சோ இன்னைக்கு யாருக்கு அவங்க கொடுத்திருக்கலாம்? மேபி இந்த பர்சனுக்கு, ரயானுக்கு இல்லனா, அதாவது ரயானுக்கு இல்லனான்றதே விட்டுருவோம். ரயானுக்கு கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா அவரை பாயிண்ட்ல ஏத்துற அந்த சின்ன இத்துணூண்டு மேட்டரை கூட ஏன் யோசிக்கிறேன்? ஒண்ணுமே இல்லாத ஜாக்லின்ட்ட கொடுத்துருக்கலாம், ஒண்ணுமே இல்லாத பவித்ரா கொடுத்துருக்கலாம், ஒண்ணுமே இல்லாத விசால கொடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் எதுக்கு, 2 பாயிண்ட் எதுக்கு தரணும்? ஒருவேளை இந்த டாஸ்க் சொன்ன உடனே அவங்க செய்ய மாட்டாங்களோ, ஒருவேளை பவித்ரா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களோ கலரிங்க்கு, செய்யறாங்களோ இல்லையோ, she might have select -1ல போயிருக்குமா மஞ்சரிக்கு. பட் 2 பாயிண்ட் ரயானுக்கு வந்திருக்காதுல்ல. ஆமா, அது அவங்க இப்படி குறைச்சிருந்திருக்கலாம்ல. 1 பாயிண்ட் நீ எடுத்துக்கோ, 2 பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன், அப்படியாவது பேச முடியாதுன்னு சொல்லிட்டார்ல ரயான். 2 நாள் அதையாச்சும் அவங்க பேசி இருக்கலாமோன்னு தோணுது. அததான் சொல்றேன், அவங்க தான் அடுத்த ஒப்பந்தத்துக்கு போயிட்டாங்களே. அடுத்த வாட்டி வரும்போது நீ எனக்கு கொடுக்கணும் போன், அப்ப போனே தூக்கிட்டு போயிட்டாங்க. புரியுதாங்க பிரச்சனை? ஆனா இதுதான் மஞ்சரியோடைய வெளியேற்றத்துக்கும் காரணமா இருக்க போகுது. சோ மஞ்சரிக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் வரும்னு நான் சொன்னேன் என்னுடைய ஜோசியத்துல. அதுதான் இந்த நெகட்டிவ். இந்த ஹவுஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன் என்னோட ஜோசியத்துல. She had faced that negativity in the house. தன்னையே தான் மறந்து தனக்கே தான் குழியை தோண்டுகின்ற தருணம். That is the most negativity state of a person. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட், இந்த பெர்செப்ஷன்ல நீங்க ஆல்ரெடி லீடிங்ல இருக்கிற ஒரு கண்டெஸ்டன்ட்க்கு ஏன் நம்மளே பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதா உங்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஆமா, இட்ஸ் அன்ஃபேர். ரயான் வின் பண்ணனும்னா கொடுத்திருக்கலாம், பட் ரயான் வின் பண்ணவும் கூடாது, ரயானுக்கும் நான் பாயிண்ட் தருவேன்ற ஸ்டாண்ட் தான் எனக்கு தவறாது.
நான் ஜெனியூனா ரயான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால ரயானுக்கு தரேன் அப்படின்றத அவங்க எங்கேயுமே பதிவு பண்ணல. ஒருவேளை நான் கொடுத்துருக்க கூடாதோ, தவறு பண்ணிட்டனும், இம்பல்ஸா ஃபீல் பண்ணிட்டனும் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தலாம். முத்துக்குமரன் இப்பயாவது உனக்கு புரியுதா அப்படின்னா, முத்துக்குமரோட பிரச்சனை என்னன்னா, தான் கேம் ஆடுறதை விட்டுட்டு இன்னொரு 4 பேர் கேம் சேர்த்து ஆட இந்த டிடிஎஃப்ல முயற்சி செஞ்சதுதான் முத்துக்குமரோடைய பெரிய நெகட்டிவா நான் பாக்குறேன். ஆனா அந்த 4 பேரையும் தான் கேம் லட்சியத்துக்கு தான் யூஸ் பண்றாரு. அந்த யூஸ் பண்றதுதான் இன்னும் அவருக்கு நெகட்டிவா போகுது. அடுத்தவனுடைய கேம ஆட விடாம, அடுத்தவனை மேனிபுலேட் பண்ணி, அடுத்தவனை நாம சொல்றதை கேட்க வச்சு, அடுத்தவன் கிட்ட இருந்து அதை வச்சு அதுல ஒரு பிளஸ் எடுத்து நம்ம வின் பண்ணணும்னு நினைச்சா அது சுயநலம். அது தப்புன்னு சொல்லல. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சுயநலமா தான் இருக்கணும். அதை நம்ம தப்புன்னு சொல்லவே இல்லை. இந்த கேம் பர்செப்ஷன்ல அதுதான் நியாயம், அதுதான் நீதி அப்படின்றதுதான் பிக் பாஸ் வச்சிருக்க இந்த டிடிஎஃப் கேம். ஓகேவா? சோ அப்படி இருக்கும் பட்சத்தான் அந்த வீட்டுல நீங்களே பாருங்க, உங்களுக்கு புரியாது. ஜாக்லின் இங்க இருப்பாங்க, அங்க இருப்பாங்க, அங்க இருப்பாங்க, மஞ்சரி இங்க இருப்பாங்க, அங்க இருப்பாங்க, அங்க இருப்பாங்க, முத்துக்குமரன் இங்க இருப்பாரு, திடீர்னு அங்க இருப்பாரு, அங்க இருப்பாரு. எல்லாருமே அப்படிதான். அருண் இன்னைக்கு விஷாலுக்கு அகைன்ஸ்ட் நின்னாரு. அருண் விஷாலும் 2 பேர் வேற வேற இல்ல அப்படின்னு சொன்ன அதே முத்துக்குமரன் இன்னைக்கு அருண் அவர் கூட்டு சேர்த்து விஷால தனியா அட்டாக் பண்ணாங்க. ஓகேவா? இங்க இட் இஸ் நத்திங் இங்க பாசிபிள். இப்ப நான் எனக்கு விஷால் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு அருண் நிக்கலையே. அருணுக்கு அவருடைய பாயிண்ட் தேவைப்படுச்சு. அருணோட ஒரு பொம்மை கூட வெளில போல, ஒரு பிக்சர்ல ஒண்ணு கூட வெளில போல. தட் இஸ் த பிளே ஆஃப் அருண். புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே அந்த வீட்டுல அந்த கேமை பொறுத்த வரைக்கும் சுயநலமா தான் ஆடி ஆகணும். ஆனா எவ்வளவு டெஸ்பிரசியா நான் சுயநலமா ஆடுறேன்னு வெளில காட்டுறாங்க, அது மக்கள் மனசுல எப்படி பதிஞ்சு அது நெகட்டிவிட்டி ஆகுது அப்படின்றதுல வித்தியாசம். அண்ட் அந்த ட்ரம் டாஸ்க்ல பவித்ராக்கும் மஞ்சரிக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் போச்சு. சோ அதுல பவித்ரா என்ன சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்க? பவித்ராவுடைய ப்ராப்ளமா நான் என்னத்தை ஃபீல் பண்றேன்னு வச்சுங்களேன், மத்த 5 பேருக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா பவித்ரா அதுல ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு நடந்தா அதை ஆர்கியூ பண்றாங்க. நல்லதா? சேஃபா? அதுவும் ஒரு டைப் ஆஃப் சுயநலம் தான், பொதுநலம் கிடையாது. இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தனியா ஆடுறேன் அப்படின்றாங்க. நம்ம ஒரு ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, ஊரோட ஒத்து வாழ்னுவாங்க. இந்த பக்கம் 4 பேர் 3 பேர் 4 பேர் இருக்கும் போது, அந்த பக்கம் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கும் போது, நீ தனியா நின்னா நீ தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்கணும். The straight trees will get cut often. அதிகமாக நேராய் நிற்கும் மரம் தான் வெட்டப்படும் அப்படின்னு யாரும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாருமே அலைன்ஸ் போடலையே, யாருமே டீமா இல்லையே, இண்டிவிஜுவலா தான் விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பவித்ராவுடைய கேள்வி என்னவா இருந்ததுன்னா, தீபக் அவர்கள் அதே டைம்ல, தீபக்கா அருணான்னு தெரியலையே, தீபக் அவர்கள் வந்த டைம்ல நீங்களும் ஸ்ட்ரெயிட்டா வரீங்க, அப்ப 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டீங்களான்னு தான் ஒரு கேள்வி கேக்குறாங்க. அதுதான் மஞ்சரி கேட்க, மஞ்சரி ஒரு வார்த்தையை விட அதுல பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இங்க ப்ராப்ளம் என்னன்னா, மத்த 3 பேர் அடிச்சுட்டு இருக்கும்போது நடுவில் பூந்து பவித்ரா ஒரு 4 காலத்துக்கு புரியல மத்தவங்க முத்துமும் மத்தவங்களும் அடிச்சிட்டு இருக்கும் போது நடுவில் பூந்து பவித்ரா காடை போட்டுருக்காங்க. அண்ட் இதுல மொத்தமா சவுண்ட ரவுண்டு கட்டி ஓட விட்டது நல்லா இருந்துச்சு. சவுண்டோட மைண்ட் வாய்ஸ், டேய் நானே ஆடணும்னு நினைக்கலடா, என்ன ஏன்டா இப்படி ஓட விடுறீங்க, என்ன ஏன்டா ஆப்போனன்ட்டா நினைக்கிறீங்க, நான் ஆப்போனன்ட்டா, நான் உங்க ஆள்றா, நம்புங்கடா அப்படின்றதுதான் சௌந்தர்யாவுடைய மைண்ட் வாய்ஸா நான் பார்க்க முடிஞ்சு. தண்ணி கேன் போட வந்தவங்க அந்த மாதிரி இருந்துச்சு. நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருந்தேன். ஏன்னா என்னையே ரவுண்டு கட்டுறீங்க, உங்களுக்கு வேற யாரும் கண்ணுக்கு தெரியலையாடா? இருக்குடா என் ஃபேன்ஸ் பாருங்கடா, ஐ எம் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன், தட் இஸ் வை பீப்புள் ஆர் அட்டாக்கிங் மீன்னு 4 போஸ்ட் போட வைக்கிறான்டா, அதுதானே என் ஃபேன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அது இன்னொரு பக்கம். பவித்ரா அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு மஞ்சரி ஆல்ரெடி அவங்க விளையாடி ஆஞ்சி ஓஞ்சி உட்காந்து இருக்க டைம்ல திடீர்னு பவித்ரா கேட்டோன்னே அவங்க ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க மெதுவா கேளுங்க, மெதுவா பேசுங்க, நீங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க, காது வலிக்குது, ஹெட்போன் போட்டுருந்தேன் ஐயா அப்படின்னு ஏஜர் கிட்ட சொல்றது தோணுச்சு. அவங்கதான் கட்டிட்டு இருந்தாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. நம்மளுக்கு காட்டின 1 hour எபிசோட்ல 24 பைசாவும் என்ன நடந்திருக்கும் நம்மளுக்கு தெரியாது. நாம பாட்டு 1 hour எபிசோட் நடந்ததுக்கெல்லாம் கெத்து பிடிச்சி தம்பு பிடிச்சி பேசிட்டாலும் 24 hours டே சோமைக்கல் படுறா அப்படின்னு போஸ்ட் போட்டுறாங்க. அதெல்லாம் நடக்குது. சோசியல் மீடியால அது பரப்பப்பட்டுருச்சு. ஒருத்தன் பார்த்தாலும் அது போட்டு ரீஷேர் ஆயிரும். இதுல இன்னைக்கு பாவம் அந்த வீட்டின் தானே தலைவன் விஷால் அவர்களுக்கு அடிபட்டு கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்
தன்னாலதான் தன் நன்மை தன் நன்மையோட நிக்காத ஒரே காரணத்தால தன் நன்மை கீழே விழுந்துட்டாரோன்னு சொல்லி அருண் அழுது. தம்பி நீ தனியா அழ வேணா, நீ வா, உன்னையும் ஹாஸ்பிட்டல கூட்டு போய் செக் பண்ணணும், அருணையும் பார்சல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு. இந்த பக்கம் அத்தனை பேரும் ரஞ்சித் ஆயிட்டாங்க, முத்துக்குமரன் உட்பட. கடவுளே அவங்களுக்கு எதுவும் நடந்திருக்க கூடாது கடவுளே. ரயான் கூட நீங்க நிறைய சண்டையில வரும்போது கேமரா பார்த்து மன்னிப்பு கேட்பாரு பாத்தீங்களா? ஜாக்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது கேமரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்பாரு. கேமரா நம்ம பக்கம் கரெக்டா இருக்கா, பேசுறது வருமா, என்ன எது எல்லாம் ஓகே. ஓ அதுக்கும் மன்னிப்பு, ஓகே. ஓ இதுவும் இதுக்கும் மன்னிப்பு, ஓகே. என்ன ரயான் என்னனுங்க அப்படின்ட்டு. அப்புறம் உள்ள போயிட்டு சௌந்தர்யா கிட்ட பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு எவ்வளவு வருத்தம் தெரியுமா, அந்த கழுவ போது யாரையுமே கூப்பிட்டது இல்லை. எங்க அக்கா இருக்காங்களே, எங்க அக்காவை கூப்பிட்டேன், எங்க அக்காவா வந்தாங்க செஞ்சாங்க. ஆனா எங்க அக்கா எல்லாமே செஞ்சாங்களா, செஞ்சுட்டு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை போனா அவங்க வந்து என்ன ப்ரோன்னு கூப்பிட்டாங்க. நான் அவங்க பிரதரா இருந்தேன்ல, ப்ரோன்னு கூப்பிட்டேன். தம்பி அக்கா அப்படின்னு அக்கா ஆக்கிட்டாங்க. நான் அவனை என்ன நினைச்சிட்டேன், இண்டிவிஜுவல் கேமுக்கு அவன் பண்ணாத சூப்பர், ஓ மை காட் அப்படின்னு போய் நான் பண்ணிருக்கேன். குரூப்பா வரும்போது இப்படி ஆடும் போது எனக்கு ஒரு பாயிண்ட் வச்சுதான் நினைப்பேன். அவன் மட்டும் அவன் சுயநலமா இருக்கானே, பரவாயில்ல. ஜாக்சனுக்கு இவ்வளவு தூரம் தெளிவா தெரிஞ்சிருக்கு, ரயான் கேம் ஆடும்போது மட்டும் சுயநலமா இருக்காரு. அப்ப மட்டும் இந்த அக்கா பாசத்தை ரயான் கிட்ட காணாமே. கேம் வேற, ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வேற அப்படின்ற. அதான டாஸ்க் பீஸ்டோட அக்கா வந்து சொல்லிட்டு போனாங்க, யாரையும் நம்பாத, அதுக்கப்புறம் தனியா ஓரமா உட்காந்து வெம்பாத சொல்லிட்டாங்களா இல்லையா? பை சார். நன்றி. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.